ஒரு நாள் கடலுக்கு இப்படியொரு யோசனை வந்தது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அது ஆலமரம், அரச மரம் என்றெல்லாம் என்னிடம் இழுத்து கொண்டு வருகின்றது. நொச்சி மரத்தை மட்டும் ஏன் அது என்னிடம் இழுத்து கொண்டு வருவதில்லை? கடல் எப்படியெல்லாமோ யோசித்து பார்த்தும் அதற்கு காரணம் புரியவில்லை. அதனால் அது ஆரிடம் நேரடியாகவே கேட்டது. ஆலமரமும் அரச மரமும் இன்ன பிற மரங்களும் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், வலிமை வாய்ந்தவர்கள் என்று தலையை உயர்த்தி கொண்டு நிற்கும். அதனால் நான் அவற்றை இழுத்து கொண்டு வந்து விடுவேன். நீர் நொச்சி மரங்கள் அப்படி இல்லை. நான் வேகமாக வருகின்ற போது அவை மிகுந்த தாழ்ச்சியுடன் தலையை தாழ்த்தி கொள்ளும். இதனால் அவற்றை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பொறுமையாக விளக்கம் தந்தது ஆறு. இப்போது கடலுக்கு புரிந்தது. ஆம், தாழ்ச்சி உடையவர் வீழ்ச்சி அடைவதில்லை, மாறாக அவர்கள் எல்லா விதமான ஆசிகளையும் பெறுவார்கள். அதைத்தான் இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறைவார்த்தையும் நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் தங்களை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். இவை எல்லாவற்றையும் விட அவர்கள் மக்களில் தோள் மேல் சட்டங்கள் என்ற பழுவான சுமைகளை இறக்கி வைத்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டதற்கு காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆணவமே. அதனால் இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதியில் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் என்கிறார். தொடர்ந்து இயேசு கூறுகின்ற போது தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் என்கிறார். தம்மை தாமே தாழ்த்தி கொள்ளுகிற ஒருவர் எப்படி உயர்த்த பெறுவர் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் மாட்சி கிழக்கிலிருந்து வந்து கோவிலை நிரப்புவதை குறித்து வாசிக்கின்றோம். மக்கள் பிற தெய்வங்களை வழிபட்டு கடவுளுக்கு முன்பு தங்களை உயர்த்தி கொண்டதால் கடவுளின் மாட்சி கோவிலை விட்டு கிழக்கு பக்கமாக சென்றது. இப்போது மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொண்டதால் கடவுளின் மாட்சி எந்த வழியாக வெளியே சென்றதோ அந்த வழியாக உள்ளே நுழைகின்றது. இது கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்ளும் போது அவரது மாட்சியும் அவரது அருளும் நம்மை சூழும் என்ற உண்மையை நமக்கு உறக்கச் சொல்கிறது. அதனால் நாம் கடவுளின் ஆசியை பெற அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். மீகா 6:8 உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதை ஆண்டவர்